சுடலைமடன் கோயில்கள்ல சுடலைமடன் பக்கத்துல எப்படி பிரம்மசக்தி அம்மன் நிலையம் வாங்கினாங்க அப்படிங்கிறதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் சுடலைமடன் பக்கத்துல பேச்சியம்மனும் பிரம்மசக்தியும் எப்படி நிலையம் வாங்கினாங்க அப்படிங்கிறதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்து நாம பேச்சியம்மன் எப்படி நிலையம் வாங்கினாங்க, சுடலைமடன் மயானத்துக்கு போறதுக்கு பேச்சியம்மன் ஏன் அனுமதி கொடுக்கணும், அடுத்து சுடலைமடனோட முதல் தாய் பேச்சியம்மன் எப்படி ஆனாங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ எல்லாமே நமது யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அடுத்தது பிரம்மசக்தி அம்மன் எப்படி சுடலைமடன் பக்கத்துல நிலையம் வாங்குறாங்க, எதனால சுடலைமடன் பக்கத்துல நிலையம் வாங்குறாங்க, எத்தனையோ பெண் தெய்வங்கள் வேற தெய்வங்கள் இருந்தாலும் பிரம்மசக்தி அம்மன் ஏன் சுடலைமடன் பக்கத்துல நிலையம் வாங்குறாங்க, அதே மாதிரி சுடலைமடனும் பார்வதி அம்சமான வேற தெய்வங்கள் எத்தனையோ இருந்தாலும் பேச்சியம்மனையும் பிரம்மசக்தி அம்மனையும் பக்கத்துல நிலையம் வாங்கி வச்சிருக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அடுத்து பொதுவா நீங்க சுடலைமட சாமி கோயில்ல பாத்தீங்கன்னா நடுசுல சுடலைமடன் இருந்தாருன்னா சுடலைமடனோட வலது பக்கம் பிரம்மசக்தியும் இடது பக்கம் பேச்சியம்மனும் அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில கோயில்கள்ல வலது பக்கமே ரெண்டு பேருமே, அதாவது சுடலைமடனோட வலது பக்கமே பிரம்மசக்தியும் பேச்சியம்மனும் நிலையம் வாங்கியிருக்க மாதிரியும் ஒரு சில கோயில்கள்ல இருக்கும். ஆனா அந்த ரெண்டு தெய்வங்களோட சுடலைமடனோட சிலைகள் தான் கொஞ்சம் உயரமா கூடுதலாகவும் இருக்கும். என்னதான் பிரம்மசக்தி அம்மன் சுடலைமடன் கூட நிலையம் வாங்கியிருந்தாலும் ஆனா சுடலைமடன் மயானம் போகணும் அப்படின்னா பேச்சியம்மன்ட்ட மட்டும்தான் அனுமதி கேட்பாங்க. பிரம்மசக்தி அம்மன் அந்த மாதிரி அனுமதி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அடுத்து பிரம்மசக்தி அம்மனுக்கு நிறைய கோயில்கள்ல சைவ படையல் தான் கொடுப்பாங்க. அசைவ படையல் அப்படிங்கிறது சுடலைமடன் கோயிலுங்கனால அசைவ படையல் தான் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பக்கத்துல பிரம்மசக்தி அம்மனுக்குண்டு சைவ படையல் தான் கொடுப்பாங்க. சைவ படையல் அப்படின்னா என்னென்ன கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல், தயிர் சாதம், இந்த காய்கறிகள் போட்ட கூட்டு, குழம்பு, அந்த மாதிரி சாதங்கள், அந்த மாதிரி தான் படையல் கொடுப்பாங்க. அதை தவிர்த்து அசைவ படைகள் பெரும்பாலும் பிரம்மசக்தி அம்மனுக்கு இருக்காது. அடுத்தால பல வகைகள்ல பிரம்மசக்தி அம்மனுக்கு வாழைப்பழம், மாதுளம்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள், அடுத்து வெத்தில பாக்கு, தேங்காய், அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே பிரம்மசக்தி அம்மனுக்கு படையலா கொடுப்பாங்க. அடுத்தால இப்போ நம்ம வீடியோட ஆரம்பத்துக்குள்ள வரப்போறோம். நம்ம ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல்ல பிரம்மசக்தி அம்மனோட 7 பிறவிகள், சுடலைமடனோட 6 பிறவிகள் அப்படின்ட்டு வீடியோக்கள் பதிவிட்டு இருந்தோம். அந்த வீடியோக்களை பார்த்திருந்தாலே உங்களுக்கு ஓரளவு இந்த பிரம்மசக்தி அம்மன் ஏன் சுடலைமடன் பக்கத்துல நிலையம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பிரம்மசக்தி அம்மனோட மொத்தம் 7 பிறவிகள். அதுல பிரம்மசக்தி அம்மன் கைலாசத்திலயும் ஒரு பிறவி, அடுத்து சுடுகாட்டுல ஒரு பிறவி, அடுத்து பிரம்மன் தலையோட்டில் இருந்து ஒரு பிறவி, அடுத்து சிவனோட தொடையில இருந்து ஒரு பிறவி, அடுத்து பஞ்சவர் மகளாக ஒரு பிறவி, பாரதத்தக்கன் வேள்வியில் ஒரு பிறவி, சண்டமுண்டன் தலையறுக்க ஒரு பிறவி. இந்த மாதிரி 7 பிறவிகள் பிரம்மசக்தி அம்மனுக்கு உண்டு. இதே மாதிரிதான் சுடலைமடனோட பிறவிகள் பாத்தீங்கன்னா கைலாச பிறவி, சுடுகாட்டில் பிறவி, பிரம்மன் தலையோட்டில் பிறந்தார், அடுத்து சிவனோட தொடையில் பிறந்த பிறவி, பஞ்சவர் மூர்த்தியாக பிறந்த பிறவி, அடுத்து பாரதக்கன் வேள்வியில் பிறந்த பிறவி. இந்த மாதிரி சுடலைமடனுக்கும் 6 பிறவிகள் இருக்கு. ஆனா பிரம்மசக்தி அம்மனோட 7வது பிறவியில பிரம்மசக்தி அம்மன் சுடலைமடன் கூட தான் பிறக்கலையே தவிர சுடலைமடனோட வேற அவதாரமான பலவேசன்காரங்க கூட தான் பிறந்திருப்பாரு. அப்படி பார்த்தோம்னா மொத்தம் பிரம்மசக்தியோட 7 பிறவிகள்லயும் சுடலைமடன் வர்ற மாதிரி தான் வரும். ஆனா 7வது பிறவியில சுடலைமடன் பதிலாக பலவேசக்காரன் பிறந்திருப்பாரு. அவன் இதுல கைலாச பிறவியும் சுடுகாட்டு பிறவியும் தனித்தனியா இருந்தாலும் பிரம்மனோட தலையோட்டுல பிறந்த பிறவியும் பாரதக்கன் வேள்வியில பிறந்த பிறவியும் பிரம்மசக்தி அம்மனுக்கும் சுடலைமடனுக்கும் ஒரே கதை தான். அது எப்படின்னா பிரம்மன் தலையோட்டுல பிறந்த கதை அப்படின்னா பிரம்மனோட தலையை சிவன் வெட்டிடுவாரு. அதனால சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டுரும். அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கதை கண்டி மயானத்துல இருந்து பிரம்மசக்தி அம்மனும் சுடலைமடனும் பிறவி எடுத்து அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கி விடுவாங்க. அதனாலதான் நீக்கும் போதுதான் சிவனோட பிரம்மகத்தி தோஷம் நீங்கும். பாரதக்கன் வேள்வி ஒண்ணு நடத்தி அதுல இருந்து பிரம்மசக்தி அம்மனை சுடலைமடனையும் வெளியே உயிர் தடுப்பாரு. அதுவும் ஒரு பிறவி. இந்த 2 பிறவிகள்லயும் தான் 2 பேரும் இணைஞ்சு பிறந்த பிறவிகள். ஆனா மற்றபடி அவங்களோட பிறவிகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சுடலைமடனுக்கும் பிரம்மசக்தி அம்மனுக்கும் பிறவிகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் பொதுவான சுடலைமடன் சாமி கோயில்கள்னாலே பிரம்மசக்தி அம்மன் சுடலைமடன் பக்கத்துல ஒரு நிலையம் வாங்குதாங்க. இந்த மாதிரி பிறவிகள் சுடலைமடன் கூட சேர்ந்து வேற எந்த ஒரு தெய்வங்களும் இந்த மாதிரி 7 பிறவிகளோ இல்ல 5 பிறவிகளோ வந்தது கிடையாது. மற்ற எந்த தெய்வங்கள்னாலும் அந்த தெய்வங்களுக்குன்னு ஒவ்வொரு பிறவிகள் இருக்கும். ஆனா அதுல வேற எந்த ஒரு தெய்வங்களும் அந்த மாதிரி ஒரு பிறவியில இருக்காது. ஏதாவது ஒரு சில தெய்வங்கள் மட்டும்தான் இருக்கும். அதை தவிர்த்து எல்லா பிறவிகளும் இந்த மாதிரி ஒரு தெய்வத்தோட 7 பிறவிகள் 6 பிறவிகள் எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்க ஒரே தெய்வங்கள் பிரம்மசக்தி அம்மனும் சுடலைமடன் தான். அதனாலேயே பெரும்பாலும் சுடலைமடன் கோயில்னாலே பிரம்மசக்தி அம்மன் அங்க ஒரு நிலையம் வாங்குறாங்க. அடுத்தால என்னதான் பிரம்மசக்தி அம்மன் நிலையம் வாங்கியிருந்தாலும் சுடலைமடன் மயானம் போகணும் அப்படின்னா அதுக்கு பேச்சியம்மன் தான் அனுமதி கொடுக்கணும். பிரம்மசக்தி அம்மன் எந்த ஒரு அனுமதியும் கொடுக்க மாட்டாங்க. சுடலைமடன் கோயில்கள்னாதான் பிரம்மசக்தி அம்மன் சுடலைமடன் பக்கத்துல நிலையம் வாங்கி இருப்பாங்க. அதே இது பிரம்மசக்தி அம்மனுக்குன்னு தனியா ஒரு கோயிலோ இல்ல தனியா ஒரு நிலையமோ இருக்கும்போது அங்க சுடலைமடன் முதன்மை தெய்வமா பிரம்மசக்தி அம்மன் கூட இருக்க மாட்டாங்க. சுடலைமடன் கோயில்கள்ல மட்டும்தான் சுடலைமடன் பக்கத்துல பிரம்மசக்தி அம்மன் நிலையம் வாங்கி இருப்பாங்க. ஆனா பிரம்மசக்தி அம்மனுக்கு தனியா இருக்க கோயில்கள்ல சுடலைமடன் ஒரு காவல் தெய்வமா தான் ஒரு ஓரமா தான் இருப்பாரை தவிர்த்து
கூட பிரம்மசக்தி அம்மனோட கருவறைக்குள்ள போய் அவர் நிலையம் வாங்கி இருக்க மாட்டாரு. ஆனா சுடலைமாடன் கோயில்கள்ல அப்படி கிடையாது. பிரம்மசக்தி அம்மனும் பேச்சியம்மனும் சுடலைமாடன் பக்கத்திலே தான் அமர்ந்திருப்பாங்க. அதனால சுடலைமாடனுக்கு பேச்சியம்மன் பிரம்மசக்தி ரெண்டுமே ஒரே தெய்வங்கள் தான். 2 தெய்வங்களும் சுடலைமாடனோட தாய் தெய்வங்கள் தான். அதனால சுடலைமாடன் பேச்சியம்மன் பிரம்மசக்தி அம்மன் வாக்குக்கும் கட்டுப்படுவாரு, பேச்சியம்மன் வாக்குக்கும் கட்டுப்படுவாரு. ஆனா சுடலைமாடன் மயானம் போகணும் அப்படின்னா கண்டிப்பா அது பேச்சியம்மன்ட்ட மட்டும்தான் அனுமதி வாங்குவாரு. பிரம்மசக்தி அம்மன்ட்ட பெரும்பாலும் வாங்க மாட்டாரு. என்னதான் சுடலைமாடனுக்கு 6 பிறவிகள் இருந்தாலும் சுடலைமாடனை ஒரு தாய் மூலமா தவம் இருந்து பெத்தெடுத்த 2 தெய்வங்கள் தான். அதுல ஒண்ணு பேச்சியம்மன், இன்னொன்னு பார்வதி. அந்த பார்வதி தேவியோட அம்சமா இருக்கிறதுதான் பிரம்மசக்தி அம்மன். அதனாலேயோ சுடலைமாடன் கோயில்கள்னாலே தன்னை தவம் இருந்து பெத்தெடுத்த தாய்களான பிரம்மசக்தி அம்மனையும் பேச்சியம்மனையும் தன்னோட பக்கத்திலே சுடலைமாடன் வச்சிருக்காரு அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை.